நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நிறைய பேர்கள் உதவி செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாமல் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல பேர் உண்டு. ஆனால் சில பேர்களோ கொடுக்குற தர்மம் 5 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் எல்லோருக்கும் தெரிந்தவண்ணம் போஸ்டர்களாக ஒட்டி சத்தமாய் பேசி சத்தமாய் வெளிப்படுத்தி அந்த தர்மத்தை செய்வார்கள். ஆனால் என்னுடைய வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் நல்ல பொருத்தமான வார்த்தை. மத்தேயு 6:3 சொல்கிறது, ஒருவன் உபத்திரவப்படும் பொழுது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதுதான். இது சம்பந்தமான நான் படித்த ஒரு கதையிலிருந்து ஒரு நடந்த கதையல்ல, நடந்த சம்பவத்திலிருந்து ஒன்றை கூற நான் விரும்புகிறேன். ஒரு பெரிய செல்வந்தர், நிறைய அவருக்கு பணம் இருக்கிறது. ஆனால் அவர் மனதுக்குள்ளே நாம் கொடுப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தது. பல பேர்கள் அவரை பல மாதிரியாக காசை வச்சுட்டு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்றெல்லாம் சொல்கிற, இப்போது போல் சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் அவர் என்ன செய்தார் எனக்கு தெரியுமா? டெய்லி நைட் ஒரு 12-1 மணிக்கு எழுந்திருப்பார். நிறைய ஒரு பணத்தை எடுத்துக்கொள்வார். யார் முதலில் அவர் போகும்போது எதிரில் வருகிறார்களோ அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து போய்கொண்டே இருப்பார். முதல் நாள் போனார். எதிரில் ஒருவன் வந்தான். அவன் முகம் இவருக்கு தெரியவில்லை. உடனே கையில் நிறைய பணத்தை கொடுத்து ஓடி வந்து வீட்டுக்குள் பூந்து விட்டார். அடுத்த நாள் காலையில் ஊரெல்லாம் ஒரே பேச்சு. யாரோ ஒருத்தர் திருட வந்தவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க என்று ஊரெல்லாம் பேச, அது இவருடைய காதுக்கு எட்டியது. என்னடா இது, இப்படி நாம் செய்து விட்டோமே, ஏதாவது ஏழைக்கு கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன், இப்படி திருடனுக்கே கொடுக்க வேண்டிய நிலைமையாகிவிட்டது என்று மனம் வருந்தி அன்று கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், நான் இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி நான் கொடுக்குற பணம் யாருக்காவது யூஸ் ஆகட்டும், உதவியாக இருக்கட்டும் என்று பணத்தை எடுத்தார். மறுபடியும் அடுத்த நாள் போனார். அப்போது எதிரில் ஒரு பெண்மணி வந்தாள். நடுஇரவு ஒரு பெண்மணி தனியாக வந்தாள். அவளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு இவர் முகத்தை காண்பிக்கவில்லை. அவள் முகமும் இவருக்கு தெரியாது. அவள் முகத்தை முக்காடு போட்டிருந்தாள். இவரோ தன்னுடைய முகம் தெரியக்கூடாது என்ற எண்ணம் இவருக்கு. மறுபடியும் வீட்டுக்குள் வந்து படுத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் இதே போல நெறிதவறிய ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒருவர் வந்தார், கை நிறைய பணத்தை கொடுத்து போய்விட்டார் என்று ஊரெல்லாம் பேசினார்கள். அதுவும் இவருக்கு காதில் எட்டியது. என்னடா இது, 2 நாளும் இப்படி ஆகிவிட்டதே, என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களோட பேசணும், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டனோ என்று அவர் உறங்கும்போது அவரோடு ஒரு சப்தம் கேட்டது. அவர் காதில் ஒரு சப்தம் கேட்டது. அவர் பெயரை கூப்பிட்டு, நீ ஏன் புலம்புகிறாய்? நீ முதல் நாள் திருடனு கொடுத்தாய், அவன் திருந்தி விட்டான், இனி திருட மாட்டேன் என்று அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் போட்டான். 2வது நாள் நீ கொடுத்த பணம் ஒரு விபச்சார ஸ்திரீக்கு போய் சேர்ந்தது. அதை வாங்கியவுடன் அவளும் தீர்மானித்தாள், இனி இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடாது என்று அவள் ஒரு முடிவு கொண்டாள். இதிலிருந்து நீ கொடுத்த பணம் 2 பேரை திருத்தி விட்டது. நீ சந்தோஷப்படு, சங்கடப்படாதே, அமைதியாக தூங்கு. டக்கென்று விழுந்து முழித்து பார்க்கும்போது யாரையும் காணோம். ஆண்டவரே, இது நல்லது என்று முடிவு செய்து அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கினான். கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, பாத்திரமறிந்து பிச்சை போடும் என்பதும் ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் கொடுத்த பணம் போகும்போது இந்த மாதிரி மனிதர்கள் திருந்துவதும் உண்டு. ஆனால் இப்போதைக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் போதும் என்று சொல்லாமல் இருப்பவர்களும் உண்டு. நாம் யோசனை செய்து நாம் கொடுக்குற பணம்
நாம் செய்கிற தர்மம் யாருக்கும் தெரியாமல் செய்வோமாக. நாளை சந்திப்போமா?